இன்னைக்கு செல்வி சமையல்ல ஒரு சூப்பரான தோசை செஞ்சு கேட்ட போறேன். அது என்ன தோசைன்னாக்கா வல்லாரக்கீரை தோசை. இந்த வல்லாரக்கீரை தோசை வாரத்துக்கு 2 முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஞாபக சக்தி அதிகமாகும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி வட்ட வட்டமா இலை வரும். அந்த இலையை மட்டும்தான் நான் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி வேறு கட் பண்ணி எடுத்துருவாங்க. இது ஒரு சின்னதா நான் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறதுக்காக வச்சிருந்தேன். பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 2 வாட்டி அலசிட்டு. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தனியா வல்லாரக்கீரை வேணுனாலும் நம்ம தோசை செஞ்சுக்கலாம். கடலெண்ணெய் 2 ஸ்பூன் அளவு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் 3 மிளகாய் 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 7-8 பல்லு அளவுக்கு பூண்டு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 3 பல்லு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரக்கீரை, மல்லித்தலை ஒரு கைப்பிடி. கீரை நம்ம எண்ணெயோட வதக்கணும்னா கொஞ்சம் கம்மியாயிரும். நீங்க நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 4 தோசை ஊத்துற அளவுக்கு தான் நான் கீரை வதக்கியிருக்கிறேன். இப்ப நல்லா வதங்கிருச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். ஆறட்டும். 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்ப மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம 2-3 சுத்து விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா நைஸா வல்லாரக்கீரையை அரைச்சாச்சு. இப்போ மாவு ஒரு 4 தோசை அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அது இட்லி சோடா உப்பு இங்கே போட்டு நம்ம நார்மலாக தோசைக்கு ஊற்றுறோம் இல்லைங்களா, அதுமாரி தான் கலந்து எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறேன். நீங்களும் கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ மாவோடு கலக்கலாம். வல்லாரக்கீரை ஊத்துன்னு வெட்டி இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. தோசை ஊற்றிக்கலாம். குழந்தைங்க நெய் நல்லெண்ணெய்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை ஊற்றி சுட்டுக்கலாம். கல்லெண்ணெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம திருப்பிக்கலாம். குழந்தைங்கெல்லாம் இந்த பச்சை கலர் பார்த்தாதான் ரொம்ப விரும்பி 2 தோசை சாப்பிட்றதுக்கு 3 தோசையே சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி சுட்டு கொடுங்க, ஆசாசியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ சுவையான வல்லாரக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.